வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம நண்பர்கள்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு புதர் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு பொறுமையாக ஒரு கல்லா தாவி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கரெக்டாக வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஒரு 1 hour ஆச்சு. அடி மீனை வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மண்டை ஜிலேபிங்க. 1 கிலோ 3/4 கிலோ சைஸ் மீனெல்லாம் ஈஸியாக வந்து மாட்டிட்டு இருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இறையா வந்து மாவு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி மண்புழு நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ மாவை வந்து ஏற்கனவே வேற ஒரு இங்கே வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து சுத்த ஃபெயிலியரு. ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு கரெக்டான ஒரு எக்ஸாக்டான ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்தாங்க. வேற லெவல் வேட்டாங்க. பக்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், படுக்க வச்சு தான் ஆடுறாங்க. போட்டாருங்க மீன். ஏற்கனவே கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்காங்க. பா மீன் பறக்குதுங்க, கண்ட பறக்குற மாதிரி. ஐயோ உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா, மீன் வந்து கையில நிக்கவே இல்லை. அடிச்ச உடனே லாக்ல சரியான ஊக்கு, மண்டை ஊக்கு, அதனால பறக்குது மீன். சூப்பர் சைஸ் ஜிலேபி. பாக்குறதுக்கு இந்த கடல்ல இருக்கிற கொடுவா, சின்ன கொடுவா பிடிச்சோம் கொஞ்ச நாள் முன்னாடி, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீனே வந்து 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். மீனை பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா துள்ளாம இருக்கிறதுக்கு எங்க பிடிச்சி காட்டுறாரு பாருங்க, வாய்க்குள்ள கையை விட்டு தான். ஸோ மீன் வந்து நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா ஜிலேபி மீன்கள் பொறுத்தவரையும் பெரிய பெரிய முள் இருக்கும் அது முதுகுல. கையில குத்திருச்சு அப்படின்னா ரத்தம் வந்துடும் பயங்கரமா. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரிய மீனெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பிடிக்க முடியாது வெறும் கையில். துணியை வச்சு பிடிங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள கை வச்சு பிடிங்க. சின்ன மீனை பிடிக்கிற மாதிரி முதுகு பகுதியெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கையை குத்திரும். மீன் அடிக்குதுன்னு தெரிஞ்சவொடனே நண்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அரிசி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது யூஸ்வலாக நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு தவிடு இல்லைனா அரிசி எடுத்துகிட்டு வருவோம். எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா விட்றாருன்னு பாருங்க அரிசியை. மூணு பேர் போடுறோம் இல்லையா, அதனால பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை போடுறாரு. அதே மாதிரி இந்த அரிசியை வந்து நம்ம போடும்போது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கும் போதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு தடவை கொஞ்சம் நிறையவே போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மீன் நல்லா எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை திரும்பியும் போடக்கூடாது. மீன் எடுத்துட்டு இருக்கும் போதும் போடக்கூடாது. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீன் இப்போதான் ஒரு மீன் ஸ்ட்ரைக் பண்ணி அடிச்சார் போல இருக்கு. அதுதான் கொஞ்சம் மீன் மேய்ச்சல் இருக்கும். இந்த டைம் போட்டால் கரெக்டாக வந்து மீன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நம்ம நண்பர். சுத்திரம் பார்த்தீங்கன்னா காத்தே இல்லாமல் அமைதியா இருக்கு. சூப்பரா இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியா இருக்கு என்விரான்மெண்ட். ஸோ ரொம்ப தூரத்தெல்லாம் போடல. தூண்டில் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிஞ்சி போனால் வந்து ஒரு 3 மீட்டர் போடுவாங்க தூரம், அவ்வளோதான். நீ இவ்வளோ கிட்டத்திலே பார்த்தீங்கன்னா மீன் அழகாக வந்து நிற்கிது. இந்த கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த பால் செட் யூஸ் பண்ணி போடுறாங்க, தூக்கி லாங்கில் அடிக்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முள்ள போட்டு கண்டை போட்டு அடிப்பாங்க. அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? பா இது இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடிச்சிருக்காரு பாருங்க, கிட்டவே தான் விடுவாங்க, ரொம்ப லாங்லலாம் கிடையாது. கிட்டவே அடிச்சு பாருங்க, இங்கேயே மீனை ஹூக் பண்ணிட்டாங்க. சரியான சைஸ், நல்ல சரியான சைஸ், மொக்கையாட்டம் இருக்கு பாருங்க ஜிலேபி. மண்டை ஜிலேபி இதுதான் பாருங்க, நல்லா முழுன்னு இருக்கு. இந்த ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். வீடியோல பாக்குறது உங்களுக்கு சின்னதா இருக்கும். நண்பர்கள் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதனால வந்து என்ன சைஸ்னு சொல்றாங்க. ஆனா மீன் பிடிக்கிறவங்க நிச்சயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தெரியும்.
நம்ம 2 கை வச்சாலும் எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க. இத மாதிரி இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த கண்டைய வந்து பால் செட்ல போட்டு பிடிக்கிறத விட இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்ல போட்டு அடிப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து 1 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் போட்டு மீன் அடிப்பாங்க. அடிச்ச உடனே அந்த மீனை ஏத்துறதுக்கான ஒரு கிக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க தெரியும். நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டைய வந்து சிங்கிள் ஹூக்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாரா கொஞ்சோண்டு வச்சு மீன் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்ல ப்ரோ நான் ஸ்டார்ட் பண்ணதே பால் செட் தான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பால் செட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எனக்கு இந்த சிங்கிள் ஹூக்ல போட்டு கண்டு அடிக்கிறது தாங்க ரொம்பவே பிடிக்கும். நிறைய மீன் பிடிச்சிருக்கிறேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா மீன் எல்லாமே ரொம்ப லாங்ல தான் நிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பால் செட்டை போட்டு பழக்கம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க மீன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா வலை விட்டு பிடிச்சிட வேண்டியதுனா நீங்க எதுக்கு தூண்டில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன், மீன் பிடிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஆங்கிலிங் சொல்லுவாங்க. அது ஒரு கலை. கடகடன்னு வலையை விட்டு மீன் பிடிச்சி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற, வியாபாரம் பண்றது இல்ல. இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வர்றது. இந்த மீன் பிடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாளை சூப்பரா ஒரு என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த மீனை கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றது தாங்க ஒரு செம ஜாலியா இருக்கு. நம்ம வேணும்னா நம்மளுக்கு இவ்வளவு மீன் பிடிக்க செலவு பண்ற காசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாவே மீனே வாங்கி சாப்பிடலாம் இல்லையா. அதை விட நாங்க வந்து மீனை நாங்களே பிடிச்சி அதை சாப்பிட்றது தாங்க தனி கிக்கே இருக்கு. தம்பி பாத்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் பிடிச்ச உடனே அந்த இடத்துல சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு சில டைம் தான் ட்ரை பண்ணிருக்கோம். அந்த இடத்துல மீனை வறுத்து குழம்பு வச்செல்லாம் சாப்பிடுவாங்க, கிராமப்புறங்களை சாப்பிடுவாங்க. வேற லெவலா இருக்குங்க. ரொம்ப குட்டி சைஸ்ல ஒரு குரலி மீன் மாதிரி இருக்க ஒரு புறாகாசி மீனை பிடிச்சிருக்கிறாரு. இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா விட்டுறாரு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவலான வேட்டை ஆடிட்டு இருக்காரு. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் தேவைப்படாது. மீன் அடிச்சு துவம்சம் பண்றாருங்க. இவருக்கு மட்டும் எப்படிதான் மாட்டுதுன்னே தெரியல. மீன் வந்து லைட்டா ஒரு குத்து ஸ்டோக் கொடுத்தா கூட அதுக்கு சூப்பரா கண்டுபிடிச்சிருவாரு. வேற லெவலான ஒரு வேட்டைக்காரர். என்ன பெருசா மீன், ஐயோ அடி பாத்தீங்கன்னா ஒரு ஹூக்கும் பயங்கரமா ஏத்துவாரு. இதே மாதிரி டீம்ல மாறின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேற லெவலான மாறி. அவரு மீன் வந்து லைட்டா குத்துனா கூட ஒரே ஸ்டோக் தாங்க. நல்ல வேலையா புடிச்சிட்டாருங்க மீனை. செம்ம சைஸ். இப்ப பாருங்க இந்த மீனை பாருங்க, உங்களுக்கே தெரியும். கொடுவா மீன் பிடிச்சவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இருக்கு பாருங்க. கடல் கொடுவா மாதிரி இருக்கு ஜிலேபி பாக்குறதுக்கு. அவ்வளவு அகலமா குண்டா இருக்கு. 1 கிலோ சாலிடா 1 கிலோங்க. மீனை பிடிச்சி பாத்தீங்கன்னா ஐயோ இங்க பாருங்க, கையில கீழே விழுந்த மீனை பிடிச்சதுக்கு ரத்தம் வந்துருச்சு பாருங்க கையில குத்தி. முள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஈஸியாலாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜிலேபி மீன் பிடிக்கிற பெரிய பெரிய மீன்லாம் மேல ரக்கையை விரிச்சிட்டு இருக்கு பாருங்க. முள்ளு கையில குத்திருச்சுன்னா ரத்தம் கன்ஃபார்மா பிச்சிட்டு வரும். அப்பாடா. மீனை பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா சிக்கன் பையில போட்டு பயங்கரமா சேஃப்டி பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது இந்த மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா புழு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. ஸோ எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்களா. இந்த புழு கிடைக்காதனால தான் இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு வர கொஞ்சம் சுத்திட்டு இருக்கோம். ஒரே ஒரு தக்க சிங்கிள் ஊக்ல போறாரு. அழகா மீன் குத்திட்டே இருக்கு பாருங்க. இவருக்கு ஆனா இந்த ஸ்டோக்ல மீன் மாட்டல. அங்க பாருங்க பக்கத்துல இருக்கிற தம்பி மீன் அடிச்சிட்டாருங்க.
ஸோ இவருக்கு அடிக்கன்னு பார்த்தா நம்ம லோகு தம்பி மீன் பிடிச்சிட்டாரு. லோகு தம்பி பத்தி சொல்லணும்னா அவர் வந்து சூப்பரா கானா பாட்டு பாடுவாரு. நாங்களாம் கானா லோகுன்னு தான் சொல்லுவோம். வேற லெவலான ஒரு சிங்கர். நிச்சயமா பாத்தீங்கன்னா அவரு மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு கானா பாட்டு பாடி ஒரு மீன் பிடிச்சி ஒரு வீடியோ போடுறேன். சார் நான் பிடிச்ச மீனை நானே தனியா பையில போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தனியா பையில போட சொல்லிட்டாரு தம்பி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. ஒரு மீனும் எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே மொக்க மண்ட சைஸ் ஜிலேபி. மொத்தமா கொட்டி காட்டுறோம் பாருங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மீனோட சைஸ் அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது நான் தான் என்னதான் நம்ம வலையில வலை விட்டு மீன் பிடிச்சி இல்ல அதை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஆளுக்கு அந்த மீனை வந்து கட் பண்ணி 65 இல்ல வந்து ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்றத வந்து அந்த ஒரு கிக்கே சுகமே தனிதாங்க. மீன் பிடிக்கிறதுன்றது ஒரு யோகா. நிச்சயமா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே போல தொடர்ந்து உங்களோட ஆதரவு நமக்கு சேனலுக்கு தாங்க நண்பர்களே. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.